அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே தெய்வத்தை தேடுகிற வழக்கம் இருக்கிறது. மற்ற நேரங்களில் தெய்வத்தை குறித்து சிந்திப்பதே கிடையாது. ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மோடு எப்பொழுதும் நெருக்கமான தொடர்பில் இருக்க விரும்புகிறார். இதனுடைய பொருள் என்ன? இது எவ்விதம் நடைமுறையில் சாத்தியம் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய வாழ்க்கை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மெய்யான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இன்றைக்கும் திருமறையிலிருந்து, பரிசுத்தமான வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற கடவுள் அல்லது நாம் கடவுள் என்று ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மேல் எப்படிப்பட்ட ஒரு உறவை அல்லது ஒரு செயல்பாட்டை உடையவராக, தொடர்பை உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் வணங்கி கொண்டிருக்கிற ஒரு கடவுள் என் மேலே என்ன விதமான கரிசனையோடு இருக்கிறார், என்ன அவர் எப்படி பார்க்குறாரு என்பதையெல்லாம் நாம் புரிந்திருப்போமானால் நம்ம ஒரு நல்ல தெளிவாக இருக்கலாம். எங்கேயோ கடவுள் இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னமோ எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ அல்லது சூழ்நிலை வாய்க்கிறப்ப நான் அவரை நினச்சா போதும் அப்படின்னு அல்ல. உங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்க விரும்புகிற கடவுளை நீங்கள் அறிய வேண்டும். உறவில் இருக்க விரும்புகிற ஒரு கடவுளை நீங்கள் அறிய வேண்டும். எப்பொழுதும் உங்களோடு உறவிலும் தொடர்பிலும் இருக்க விரும்புகிற ஒரு கடவுளை நீங்கள் அறிய வேண்டும். மனிதர்களுக்கு கடவுள் எவ்வளவு நெருக்கமானவர், எவ்வளவு மனிதர்களோடு உறவில் தொடர்பு கொள்வதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறவர் என்பதை உணர்த்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாய் வந்தபோது அதை மனிதர்களுக்கு அதிகமாக உணர்த்தினார். ஒரு பெரிய ஒரு இடைவெளியோடு நீங்கள் வாழ்வதில் அவருக்கு பிரியமில்லை. நீங்கள் அவரை நெருங்கி வந்து அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு நெருக்கமான தொடர்பு உங்களுக்கு அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதை உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தம்மை சுற்றி இருந்த மக்களுக்கு தாம் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் தம்மை நேசிக்கிற மக்களோடு அவர் நெருங்கி இருக்கிறவர் என்பதை அவர் உணர்த்த விரும்பினார். அப்படி ஒரு நிகழ்ச்சியைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அநேகம் அற்புதங்களை அவர் செய்தார். அவர் செய்த அற்புதங்களில் ஒன்று 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர் போஷித்தது. இப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்த போது அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை அவரை சுற்றி இருந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒருவேளை அவர்கள் அந்த அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள், அன்றைக்கு எல்லாரும் உணவு உண்டார்கள், சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை குறித்து உணர்த்த விரும்பின விஷயங்கள் இருந்தது. ஒருவேளை அவங்க அதை வெறும் நிகழ்வாக மாத்திரம் போய்விடாமல் அவர்களுக்கு கடவுள் உணர்த்த விரும்பின சில உண்மைகள் அங்கே இருந்தது. ஆண்டவர் எதை செய்யும் போதும் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கே சில பாடங்கள் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு அந்த அற்புதத்தின் வாயிலாக அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நீங்கள் படிச்சீங்கன்னா
பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தி நூல்கள், காஸ்பல்ஸ் என்று நாம் அழைக்கிற பகுதிகள் உண்டு. இந்த 4 நற்செய்தி நூல்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய உலக வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறது. அவர் உலகத்தில் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன போதித்தார், என்னென்ன அற்புதங்களை அவர் செய்தார், எப்படி சிலுவையிலே மரணம் அடைந்தார், எதற்காக மரணம் அடைந்தார், 3ஆம் நாள் எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார், அவருடைய நல்ல செய்தி, இதை பற்றிய செய்தி எப்படி உலகத்திற்கு போவதற்கான கட்டளையை அவர் கொடுத்தார், இதெல்லாம் தான் நீங்கள் இந்த 4 நற்செய்தி நூல்களில் படிக்கலாம். இந்த 4 நற்செய்தியாளர்களும் மத்தேயு என்கிற முதல் புத்தகம், மார்க்கு என்கிற 2வது புத்தகம், லூக்கா என்கிற 3வது புத்தகம், 4வது புத்தகம் யோவான். இதில் மத்தேயு இயேசு சரீரத்தில் உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவருக்கு சீடராக இருந்தவர். அதே போல் யோவான் இயேசு கிறிஸ்துவோடைய சீடராக உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது அவரோடு பயணித்தவர். ஆனால் மார்க்குவும் லூக்காவும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவின் சீடர்களாக மாறி அவருடைய வாழ்க்கையை எழுதினவர்கள். இவங்க 4 பேருமே இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அடையாளங்களை பற்றி, ஆண்டவர் செய்த அடையாளங்களை பற்றி போதிக்கும்போது ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் அடுத்த புத்தகத்தில் இல்லாமல் இருக்கும். சிலதில் இருக்கும், அதில் சிலது 2ல் இருக்கும், அடுத்த 2ல் இருக்காது, 3ல் இருக்கும், 1ல் இருக்காது. இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த 4 பேரும் குறிப்பிட்டு இருக்கிற ஒரு அற்புதம் தான் இப்போ நான் சொன்ன அற்புதம். 5 அப்பங்கள் 2 மீன்கள் இயேசு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். இது நடந்த சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசு இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஏதோ மாய மந்திரம் மாதிரி அவங்க முன்னால் அவருடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்காக உன்னை செஞ்சு காட்டினாரு அப்படின்றது அல்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ தான் சொன்னேன். கடவுளுடைய தன்மை, அவர் கடவுள் எப்படிப்பட்ட உறவை மனிதனோடு வைத்து கொள்ள விரும்புகிறார் என்பதை உணர்த்தின விஷயங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, மார்க் இதை பற்றி எழுதும்போது 34வது வசனத்தில், 6வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வேத பகுதியை உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம், அவர் சீஷர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். இப்போ நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தனிமையாக போகலான்னு நினச்சி போனாங்க. படகை எடுத்துக்கிட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர்கள் ஒரு பெரிய ஏரியில் பயணம் செய்து போனார்கள். ஆனால் போன இடத்தை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் அந்த நோக்கம் அவங்களுக்கு நிறைவேறாமல் போகும்படியா நிறைய பேர் அவங்களுக்கு முன்னாடி அங்கே போயிட்டாங்க. இதை தான் நீங்கள் அடுத்த வசனத்தில் 33ல் வாசிக்கிறீங்க. இதை கேள்விப்பட்டு போயிட்டாங்கன்னா பார்த்தா என்னென்னா, அங்கேயும் போய் அவரால் ரெஸ்ட் எடுக்க முடியல, அங்கேயும் போய் அவரால் சாப்பிட முடியல, அவங்க தனிமையாக இருக்க முடியலன்றதான் அதோடைய அர்த்தம். ஆனால் அப்படி வந்த மக்களை பார்த்து ஆண்டவர் எரிச்சல் கொள்ளாமல், கோபம் கொள்ளாமல், உங்களை தவிர்க்கிறதுக்கு தானே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லாமல், அவங்களுடைய வாழ்க்கையின் உள்ளான தேவை, அவங்க உள்ளான மனித நிலை, உள்ளான வாழ்க்கையில் என்ன தேவையோடு இருந்தாங்கன்றத ஆண்டவர் பார்த்து அவர்களை மேல் மனதுருகி அவர்களை ஏற்றுக்கொண்டார். வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட பேசிகிட்டு இருந்தார். என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? 34ல் அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி
அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இதாங்க கடவுள், இதாங்க கடவுளுடைய பண்பு, இதுதாங்க அவருடைய உண்மையான ஒரு உறவின் அடையாளம். ஒரு கடவுள் உன் ஆத்துமாவின் உண்மை நிலையை அறிந்திருக்கிறவராக அவர் இருக்க வேண்டும். வெளியிலும் நல்லா இருந்தாங்க, ஆனால் அவங்க உள்ளான ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்களாம்? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தைக்கு என்ன நடக்கும்? ஆடுகள் செதறி போயிடும். அது மாத்திரமல்ல, அதுங்களுக்கு எங்கே போய் சாப்பிடணும்னு தெரியாது, ஆகாரம் கிடைக்காது. மூணாவது, அந்த வனவிலங்குகளின் தாக்குதல், துஷ்ட மிருகங்களின் தாக்குதலுக்கு அது உள்ளாகி அது மடிந்து போகும், அல்லது எங்கேயாவது குளங்கொட்டையில் விழுந்து செத்து கூட போயிடும். அப்போ மேய்ப்பன் இருந்தால் அதற்கு அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், வழிகாட்டுதல் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். இதெல்லாம் இழந்தது தான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். இந்த மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான அன்பு இல்லை, உண்மையான ஆதரவு இல்லை, உண்மையான வழிகாட்டுதல் இல்லை, உண்மையான அரவணைப்பு இல்லை. அவங்க எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறாங்க, கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. நண்பனே, ஒருவேளை நீ கூட அந்த நிலைமையில் இருக்கலாம். மேய்ப்பனில்லாத ஆட்டை போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உண்மையான கடவுளின் அன்பு உனக்கு தெரியவில்லை, உண்மையான வழிகாட்டுதல் உனக்கு இல்லை, உண்மையான ஒரு பாதுகாப்பு உனக்கு இல்லை. இவைகளையெல்லாம் நீ விட்டு எங்கேயோ நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். பைபிள் சொல்லுது, இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். இன்னைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து உன்மேல் மனதுருக்கம் உள்ளவர், உன்னை நேசிக்கிறவர், உனக்கு அவர் மேய்ப்பனாக இருக்க விரும்புகிறார். நீ ஆடாக அவரிடத்திலே சரணடைவாயானால் உனக்கு அவர் மேய்ப்பனாய் இருந்து உன்னை வழிநடத்த அவர் காத்திருக்கிறார். உன் உள்ளான ஆத்துமத்தின் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் உன் ஆத்துமாவிலே நீ வெறுமையோடு வாழ்கிற உன் நிலையை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். அதை பூர்த்தி செய்வதற்கு அவர் வல்லவர். இரண்டாவதாக, இப்போ இப்படி வந்தாங்க ஜனங்க. அவங்க சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வனாந்தரமான இடம், இருட்டி போகுது. சீஷர்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க. இவர் இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கறது? ஆயிரக்கணக்கில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கே போகிறது? நம்ம சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டா நல்லா இருக்குமே. இயேசுநாதர் சொன்னார், நாமே அவர்களுக்கு உணவளிக்கலாம், நாமே கொடுத்துருவோம். எப்படி இல்லாததை கொடுக்க முடியும்? இடம் சரியில்லை, நேரம் சாயங்காலம் ஆகுது. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, மின்சாரம்லாம் கிடையாது. இருக்கிற இடமும் ஒரு வனாந்திரம். எங்கே போய் இருட்டுக்குள்ளே தேடுறது? அதுவும் இத்தனாயிரம் பேருக்கு எவ்வளோ பணம் தேவை? பாண்டவர் சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்கினார். அப்போ தான் அந்த பையன் வச்சுருந்த அந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இயேசு அதை ஆசீர்வதித்தார். அங்கே அற்புதம் நடந்தது. அங்கே வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான அவங்க சாப்பாட்டை மீதி எடுத்தாங்க. அப்படி தான் பைபிளில் வாசிக்கிறோம். புருஷர்கள் மட்டும், ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்க்கலை, கிடக்கலை. ஒருவேளை சேர்த்தா நான் நினைக்கிறேன் ஒரு 8000க்கு மேலே தாண்டி இருக்கும். குறைஞ்சது ஒரு 2000 பெண்கள் அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சேர்த்தோம்னா 8000 தாண்டிடும். அப்படின்னு அர்த்தம் என்னது? சீஷர்கள் என்ன நினச்சாங்கன்னா, அந்த சூழ்நிலையில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களால ஒதுங்கத்தான் முடியும். ஆனால் இயேசு ஒதுங்கலை. அவங்க சரீரத்தின் தேவை இன்னதென்பதை அறிந்து அதையும் அவர்களுக்கு கொடுத்து தான் அவர்களை அனுப்பினார். அப்படின்னா ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் உன்னோடு எப்படி தொடர்பில் இருக்க விரும்புகிறார்? ஒன்று, உன் ஆத்துமாவின் உள்ளான நிலையை அவர் நன்றாய் அறிந்து உனக்கு உதவி செய்கிறவர். உன் ஆத்துமாவை பலப்படுத்தி உன் ஆன்மாவிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். இரண்டாவதாக, உன் சரீரத்தின் தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால்
வானத்திலிருந்து அப்படியே பிளந்து பணம் அப்படியே கொட்டும், வீட்டில் பணம் செல்வம் கொழிக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இயேசுநாதர் சொல்லவே இல்லை. இயல்பான உலக வாழ்க்கையில் இயல்பான பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் கடந்து போகத்தான் வேண்டும். ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய எல்லா தேவைகளிலும், உன்னுடைய சரீரத்திற்கான எல்லா தேவைகளிலும் நான் உனக்கு உடன் இருந்து அந்த தேவைகளை நிறைவு செய்வேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் சரீர தேவைகளில் நான் உன்னோடு இருப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு என்னால் முடியும். பல நேரத்தில் நம்ம பெருசாக ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்க்குறோம். புதையல் ஏதாவது கிடைக்குமா, அல்லது நிறைய பணம் மூட்டை கிடைக்குமா? அதெல்லாம் கிடைச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் வாழ வேண்டிய விதத்தில் வாழ மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய தேவை எதுவோ அது சந்திக்கப்படுமானால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தலாம். உன் சரீர தேவைகளை அவர் அறிந்திருக்கிற கடவுள். மூணாவது அவர் சொன்னார், உன் கடினமான சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ சீஷர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. என்ன நிலைமை? இப்போ இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்குற பொறுப்பை அவர் அவங்க கையில் கொடுத்துட்டார். 37வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டு இல்லையா? என்னது? இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அவங்களுக்கு அந்த தேவை சந்திக்கப்படணுங்கிற கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே, மக்கள் ஆனாலும் சரி சீஷர்கள் ஆனாலும் சரி, இவங்க கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க வாங்குகிற கட்டத்தில் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் இக்கட்டான நிலைமை. அவங்களும் சும்மா போக முடியாது, இவங்களும் அவங்கள சும்மா அனுப்ப முடியாது. என்னமோ பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு ஆண்டவர் எந்திரிச்சு போயிடல. இந்த 2 பேருடைய இக்கட்டான நிலைகளிலும் இயேசு உடன் இருந்தார். சீஷர்கள் திகைத்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா இடம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சாயங்கால நேரம், இடம் இது வனாந்திரம், பணம் அவ்வளோலாம் நம்மகிட்ட இல்லை, அவ்வளோ காசெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, இத்தனை 1000 பேருக்கு எங்கே சோறு கொடுக்கறது? ஆண்டவர் சொன்னார், இந்த இக்கட்டான சந்தர்ப்பங்களில் நான் உன் கூட இருக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொண்டு வானார். பாருங்கள், அந்த பையன் வச்சுருந்த அந்த உணவை, அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் கொண்டு வந்த போது இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்து அத்தனை 1000 பேர்களுக்கும் உணவை திருப்தியாக கொடுத்தார். சீஷர்களுக்கும் சந்தோஷம், மக்களுக்கும் சந்தோஷம். பல நேரங்களில் நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் இல்லையா? எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி இந்த காரியத்தை நான் முடிப்பேன், எப்படி இது ஒரு பெரிய மலையை போல என் முன்னால் நிற்குதே, எப்படி இந்த தேவையை நான் சந்திப்பேன், அல்லது எப்படி இந்த தேவை என் வாழ்க்கையில் சந்திக்கப்படும்? பொறுப்பை நிறைவேற்றுறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அதை பயனடைகிறவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பத்தில் இது 2மே நடக்கத்தானே செய்யுது. செய்கிறதுக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது, அதை அடையிறதுக்கும் அங்கே தேவை இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பல தவறான வழிமுறைகளில் போயிடுறோம். குறுக்கு வழியில் போய் நம்ம பிரச்சனைகளை நம்ம தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், குறுக்கு வழியில் போகாத, நீ என்னை சார்ந்துரு, நான் உனக்கு உதவி செய்வேன். பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை, தேவையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை, ஒரு சவாலை நீ எதிர்கொள்ளவே மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உனக்கு தேவை வரும்போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். உன் இக்கட்டான நிலைகளில் உனக்கு உதவி செய்ய கடவுள் உன்னோடு பயணிக்கிறார். அதாங்க கடவுள். எல்லா நேரத்திலேயும் உன்னோடு பயணிக்கிற, உன் வாழ்க்கை பயணத்திலே உன்னோடு பயணிக்கிற ஒரு கடவுள். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை அறிந்து உனக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு கடவுள். இதுதான் உண்மையான கடவுள் ஒரு மனிதனோடு வைத்திருக்கிற தொடர்பின் அடையாளங்களாக இருக்க முடியும் என்பதை இயேசு இங்கே உணர்த்தினார். நீங்கள் சொல்லுவீங்களா, ஆமாய்யா எங்களுக்கு இந்த ஆண்டவர் வேணும். நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம்.
அவர் உங்களுக்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு பயணிப்பார். 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல. 1, அவர் உங்களுடைய உள்ளான ஆத்துமாவின் அவல நிலையை அறிந்திருக்கிறார். அதுக்காக தான் அந்த ஆத்துமாவுக்கு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க தான் அவர் உலகத்தில் வந்தார். 2வதாக உங்களுடைய சரீரத்தின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் சரீரத்தின் எல்லா தேவைகளை உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் எந்த ஒரு பெரிய அற்புத சக்திகளை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. 3வதாக உங்கள் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் நீங்கள் பயணிக்கும் போது அவர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய உத்தரவாதங்களில் அவர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய தேவைகளில் அவர் உங்களோடு இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பயணிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் வாழ்க்கைக்கு ஆண்டவராக நீர் வாரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் பிரார்த்தனை செய்வோமா? தலைவணங்கி ஜெபிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் விரும்பினா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையில் வாரும், என்னை முழுவதுமாய் ஆண்டு கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஆமென். நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிய விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இன்னும் அவரை குறித்து அறிவிப்பதற்கு சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்வுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் உம்முடைய வேதத்தின் உண்மைகளை கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் மெய்யான கடவுளை கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே. கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர். நீதிபரன் உன் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே, நீதிபரன் உன் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே. நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார். அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ.
துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர். இன்னலுற்ற உன்னையே அண்ணல் ஏசழைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணல் ஏசழைக்கிறார். துன்புறும் நெஞ்சுமே துரிதமாய் நிவாராயோ, துன்புறும் நெஞ்சுமே துரிதமாய் நிவாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அந்த கேடடைந்தார் அழகற்று தொங்கினார், அந்த கேடடைந்தார் அழகற்று தொங்கினார். சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே, சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே. நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நிவாராயோ, நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நிவாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. தெய்வம் நம்மோடு இருந்து நம்முடைய ஆத்ம தேவைகளையும் சரீர தேவைகளையும் சந்தித்து நம்முடைய இக்கட்டான நேரத்தில் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்று கேட்டோம். அது மட்டுமல்லாது நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் உங்களை விடுவித்து தெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பில் வாழும் ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பில் வாழ விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பை பெறுவதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.